This video is brought to you by Study with Scarlett. Okay, இன்னைக்கு நம்ம laws of motion unit 3ல angle of friction பத்தி பார்ப்போம். அது பேஜ் நம்பர் 141ல இருக்கு. ஓகே, நம்ம இப்ப ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டயகிராம் பார்க்கலாம். டயகிராம்ல என்னன்னா ஒரு பாடி இருக்கு. அது ஒரு ஃப்ரீ சர்ஃபேஸில் இருக்கனால இங்கே வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். அது இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. அண்ட் தென் இங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். நார்மல் ஃபோர்ஸ் அப்வர்ட் ஆக்ட் ஆகுது. அண்ட் தென் இந்த நார்மல் ஃபோர்ஸ்க்கும் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்க்குள்ள ரிசல்டன் வந்து இந்த சைடு ஆக்ட் ஆகுது. ரிசல்டன் ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகுது. இங்கே ஒரு ஆங்கிள் தீட்டா சப்டெண்ட் ஆகுது. ஹியர் ஆர் இஸ் நத்திங் பட் திஸ் இஸ் ஆர் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். Resultant force, and this R is equal to R normal force plus R maximum friction static frictional force. Okay, எல்லாமே புரிஞ்சதா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ இது எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம இப்போ என்ன சொன்னோம், நார்மல் ஃபோர்ஸ் இங்கே இருக்குது, மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இங்கே இருக்குது, ரிசல்டன் இங்கே இருக்குது, அண்ட் இட்ஸ் சப்டென்ஸ் ஆங்கிள் தீட்டா. ஓகேவா? அண்ட் தென் 90 டிகிரி இப்படி தான் ஃபார்ம் ஆகுது. தட் லைக் திஸ். ஓகே, இப்படி ஃபார்ம் ஆகுது. இதுலேருந்து நம்ம என்ன இதுலேருந்து நம்ம என்ன ரிசல்டன் ஸ்கொயர் ஈக்குவல் டு f square s max or n square plus f square s max வரும். ஓகே, அப்போ நம்மளுக்கு ரிசல்ட்னா அதோட ரூட் எடுக்கணும். ரூட் ஆஃப் n square plus fs max square, maximum square. Okay, and இன்னொரு இது என்னன்னா maximum frictional force is equal to the coefficient of friction, that is mu, into or mu of static friction into the normal force. இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. ஓகே, and then next இப்போ என்ன ப்ராப்ளம்னா, நம்ம வந்து நம்மளுக்கு தேவை angle of friction. இதில் angle of theta frictions கண்டுபிடிக்கிறதுக்கு tan theta இருக்கும். tan theta equal to perpendicular by base. So as tan theta will be equal to this perpendicular fs max divided by your base, that is the normal force, normal. Okay, இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. and tan theta equal to இது இருக்கு. fs max க்கு பதிலா இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்போ mu s into n divided by your normal force cancel ஆயிரும். அப்போ mu s equal to tan theta. This is your frictional force. No, I'm sorry, this is your angle of friction, that is the mu s. Angle of friction tan theta is equal to the coefficient of friction. Okay, the coefficient of static friction is equal to the tangent of the angle of friction. Nothing. நம்ம என்ன பார்த்தோம், mu s equal to tan theta. இதில் this mu s is the coefficient of friction. Coefficient of friction is theta தான் வந்து இதில் angle of friction. அப்படி தானே? theta is the angle of friction. அப்போ coefficient of friction is equal to tangent of tangent of angle of friction. நம்ம angle of repose நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னாலும் அதுலேயும் வந்து என்ன வரும், mu is equal to tan theta. அதனால என்னென்னா angle of repose is also equal to, நம்ம என்ன சொல்லலாம், angle of friction வந்து is equal to the angle of repose. Angle of friction is equal to the angle of repose. Okay, but the difference is that angle of repose differs from the inclined surface and angle of friction is the any type of. But என்ன டிஃபரன்ஸ்னா, ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான் இருக்குது. இது angle of repose வந்து என்ன inclined surfaceக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் angle of friction வந்து any type of surfaceக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அதுதான் ஒரே ஒரு டிஃபரன்ஸ். ஓகே, இன்க்ளைன் சர்ஃபேஸ்னால் இதை இப்படி இன்க்ளைனான சர்ஃபேஸ்க்கு தான் யூஸ் பண்ண முடியும். இதை எனி டைப் ஆஃப் சர்ஃபேஸ் எப்படினாலும் இருந்தாலும் நம்ம ஃப்ரிக்ஷன் யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு